இறைவனின் ஆவி நிழலிடவே இகமதில் அவர் புகழ் பகர்ந்திடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் வழியினை கடந்திடவே. இறைவனின் ஆவி நிழலிடவே இகமதில் அவர் புகழ் பகர்ந்திடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே. வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும். வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும். ஆண்டவர் அரசில் துயரில்லை என வானதிர பரிசாற்றிடவும் என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே. இறைவனின் ஆவி நிழலிடவே இகமதில் அவர் புகழ் பகர்ந்திடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை கன்னியும் மறைசாட்சியுமான புனித மரிய குறட்சி அவர்களை நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. இதோ தன்னடக்கத்தின் காணிக்கையும் கற்பின் பலியுமான வீர கன்னி நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட செம்மறியை ஏற்கனவே பின் செல்கிறார். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மாசின்மையின் காரணரும் கற்பை விரும்புகின்றவருமானவரே, அடியார் புனித மரிய குறட்சி இளம் வயதிலேயே மறைசாட்சி முடிபெற அருள் புரிந்தீரே. தமது கற்பை காக்க போராடிய புனிதருக்கு நீர் வெற்றி வாகை சூட்டியது போல கட்டளைகளை கடைபிடிப்பதில் நாங்கள் நிலைத்து நிற்க அவரது பரிந்துரையால் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசகம். உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புகள். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 13 முதல் 15 மற்றும் 17 முதல் 20 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உடல் பரத்தமைக்கு அல்ல, ஆண்டவருக்கே உரியது. ஆண்டவரும் உடலுக்கே உரியவர். ஆண்டவரை உயிர்த்தெழ செய்த கடவுள் தம் வல்லமையால் நம்மையும் உயிர்த்தெழ செய்வார். உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புகள் என்று தெரியாதா? ஆண்டவரோடு சேர்ந்து இருப்பவர் அவருடன் உள்ளத்தால் ஒன்றித்திருக்கிறார். எனவே பரத்தமையை விட்டு விலகுங்கள். மனிதர் செய்யும் எப்பாவமும் உடலுக்கு புறம்பானது. ஆனால் பரத்தமையில் ஈடுபடுவோர் தம் சொந்த உடலுக்கு எதிராகவே பாவம் செய்கின்றனர். உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆம், என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். பல்லவி. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருள்வீர். உமது பேரன்பில் நான் களி கூர்வேன், அக்களிப்பேன். என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றீர். பல்லவி. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும். உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். பல்லவி. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். Alleluia, 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 Alleluia. சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தம் மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 24 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்விற்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா,
புனித மரிய குறற்றி அவர்களை நினைவு கூறுகிற இந்த நாளில் அவர் வாழ்ந்த சாட்சிய வாழ்வு எங்கள் ஒவ்வொருவரையும் மெய்சிலிர்க்க வைக்கிறது. அவருடைய நம்பிக்கையும் விசுவாசமும் எங்கள் ஒவ்வொருவரையும் இறை விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் ஆழப்பட வைக்கிறது. அவர் உமக்காக இரத்தம் சிந்தி மரித்த மரணம் நாங்கள் ஒவ்வொருவரும் சாட்சியாக வாழச் செய்கிறது. அன்பின் ஊற்றாகி இறைவா, அன்பின் இலக்கணமாய் மன்னிப்பின் அடையாளமாக புனித மரிய குறற்றி கற்புக்கு சான்று பகர்ந்தாரே, நாங்களும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த உடலுக்கு தீங்கு விளைவிக்காமல், இந்த உடலினுடைய இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு போகாமல், இந்த உடலை கரைபடுத்திக் கொள்ளாமல் பாதுகாக்கக்கூடிய அருள் நலனை தாரும். இது நீர் வாழும் கோவில் என்பதை உணரச் செய்தருளும். ஆண்டவரே, அதன் வழியாய் புனித மரிய குறற்றியை போன்று நாங்களும் உம் சாட்சிகளாய் நிற்க வரம் வேண்டி செபிக்கின்றோம். ஆமென். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புக்கள் என்று இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் நமக்கு சான்று பகர்கிறது. ஆம், உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புக்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமுள்ளவர்களே, உடல் பரத்தமைக்காக அல்ல, அது ஆண்டவருக்கே உரியது. ஆண்டவரும் உடலுக்கே உரியவர். ஆண்டவரை உயிர்த்தெழச் செய்த கடவுள் தம் வல்லமையால் நம்மையும் உயிர்த்தெழச் செய்வார் என்கிற நம்பிக்கையை இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் நமக்கு கொடுக்கிறது. உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புக்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? இந்த உடலை தூய்மையாக நாம் வைத்துக் கொள்ளுகிறோமா? இந்த உடலை கரைபடுத்தாமல், பாவக்கரை படியாமல் நாம் பாதுகாக்கின்றோமா? ஏனென்றால் இந்த உடல் கடவுளுக்கு உரியது என்பதை முதல் வாசகம் ஆழமாய் வலியுறுத்தி சொல்லுகிறது. பரத்தமையை விட்டு விலகுங்கள். இச்சைக்குரிய வாழ்க்கை, காம வாழ்க்கை, அதன் வழியாய் இந்த உடலை கரைபடுத்தி கொள்ளுகிற அந்த தவறான வாழ்க்கையை விட்டு விலகுங்கள். இந்த உடல் புனிதமானது, அது கடவுளுக்குரியது என்பதை மீண்டும் மீண்டும் அறுதிட்டு சொல்லுகிறது. பரத்தமையில் ஈடுபடுவோர் தம் சொந்த உடலுக்கு எதிராகவே அவர்கள் பாவம் செய்கிறார்கள் என்று பகிரங்கமாக சாற்றுகிறது இன்றைய முதல் வாசகம். எனவே தூய ஆவியானவர் வாழ்கின்ற நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாய் என்றும் இருக்க வரம் வேண்டி இந்த நாளில் செபிக்கலாம். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த கோதுமை மணி இன்றைய நாளினுடைய புனித மரிய குறற்றி அவர்கள் கன்னியாக மறைசாட்சியாக இந்த உலகத்திற்கு வாழ்ந்தவர். அவர் வாழ்ந்தது வெறும் 12 ஆண்டுகள் தான். இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தது மிக மிக சொற்பமான ஆண்டுகள், 12 வயசு. ஆனால் 12 வயதிலும் கூட கிறிஸ்துவுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கவும் இரத்தம் சிந்தவும் அவர் முன்வந்தார். கிறிஸ்துவுக்காக இந்த உடலை காயப்படுத்தாமல், இந்த உடலை கரைபடுத்திக் கொள்ளாமல் அதை புனிதமாய் கிறிஸ்துவுக்கு அர்ப்பணம் செய்தார். அதனால்தான் திருச்சபை மிக இளம் வயதிலேயே அவரை புனிதராக அறிவித்தது. கோதுமை மணி என்கிற புனித மரிய குறத்தி இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்காக அவர் உயிரை கொடுத்ததனால் இன்று தாயாம் திரு அவை உயிர்ப்பின் அடையாளமாக அவரை புனிதத்துவத்தில் கொண்டாடுகிறது. தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவார். இவ்வுலகில் தன் வாழ்வை பொருட்டாக கருதாதோர்
நிலை வாழ்விற்கு தம்மை உரியவராக்குவார். அவர் நினைத்திருந்தா அலெக்சாந்திரோ என்கிற அந்த இளைஞனுடைய ஆசைக்கு உட்பட்டு போயிருக்கலாம். 18 வயசு அவனுக்கு. அவன் எப்படியாவது புனித மரிய குரட்சியை அடைய வேண்டும் என்று காம இச்சை கொள்ளுகிறான். தவறான விதத்தில் அவன் நடந்து கொள்ளுகிறான். தீய எண்ணத்தோடு தீய நடத்தையோடு புனித மரிய குரட்சி இடத்தில் அவன் அருகி வருகிறான். ஆனால் அதற்கு ஒருபோதும் உடன்படாத, அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற புனித மரிய குரட்சியினுடைய நிலைமை இரத்தம் சிந்தி மறிக்கின்ற நிலைதான். இந்த அலெக்சாந்திரோ என்பவன் இச்சைக்கு இணங்காததனால கத்தியால் பல முறை புனித மரிய குரட்சியை குத்துகிறான். பிரியமானவர்களே, ஒரு முறை அல்ல, பல முறை குத்தி அந்த உடலை காயப்படுத்தி இரத்தம் சிந்தி அவர் கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுக்கிற அளவிற்கு இந்த கொடூரமான செயலானது அரங்கேறுகிறது. எப்படி தெரியுமா? 12 வயதில் அவருக்கு புது நன்மை வழங்கப்படுகிறது. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்க, வறுமை குடும்பத்தில். அதனால் அவரை படிக்க கூட வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை, இக்கட்டான நிலை குடும்பத்தில் இருந்துச்சு. ஆனாலும் படிக்க வேண்டும் என்கிற ஆவல் அவருக்குள் இருந்தது. புது நன்மை பெறுகிறார் 12 வயசுல. 5 மாத கால அளவிலேயே இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயல் அரங்கேறி பலமுறை கத்தியால் குத்தப்பட்டு இரத்தம் சிந்தி உயிர் நிற்கிறார் புனித மரிய குரட்சி அவர்கள். என் அன்பிற்குரியவர்களே, இதனால் அலெக்சாண்ட்ரா என்கிற அவருக்கு 30 ஆண்டு கால சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. 30 வருஷம் அவர் சிறையில் இருக்க வேண்டிய நிலை வருகிறது. மனம் மாறவே இல்லை, அவன் மனம் திருந்தவே இல்லை. ஆனால் ஓர் இரவில் புனித மரிய குரட்சி கனவில் அவருக்கு காட்சி கொடுத்து அவருடைய கரங்கள் முழுவதிலும் மலர்களால் நிரப்பினாராம். கரங்கள் முழுவதையும் மலர்களால் நிரப்பினாராம். இதனால் மனம் மாற்றம் பெற்ற அலெக்சாண்ட்ரோ தான் ஒரு குருவானவராக துறவியாக வேண்டும் என்று விரும்புகிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அதனால நேரடியாக மரிய குரட்சியினுடைய வீட்டிற்கு செல்லுகிறாள். 27 ஆண்டுகளுக்கு பிறகு, விடுதலை பெற்ற பிறகு, சிறையிலிருந்து வெளியே வந்து புனித மரிய குரட்சியினுடைய வீட்டிற்கு சென்று அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்கிறார். அந்த பெற்றோர்களிடத்தில் மன்னிப்பு கேட்கிறார். மன்னித்து விட்டேன் என்று அவர்களும் அவரை மன்னிக்கிறார்கள். அதன் அடிப்படையிலேயே இவர் கப்புச்சின் சபையில் சேர்ந்து குருவானவராக மாறி துறவியாக வாழ்ந்துவிட்டு மறிக்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, மனமாற்றம் என்பது இதுதான். தீய எண்ணத்தோடு தீய சிந்தனையோடு வாழ்ந்த ஒரு மனிதனை ஒருவருடைய மரணம் எப்படி மாற்றுகிறது, மரணத்திற்கு பிறகு கூட எப்படி மனமாற்றத்தினுடைய அடையாளமாக ஒருவரை மாற்றி இருக்கிறது என்பது புனித மரிய குரட்சியினுடைய வாழ்க்கை வரலாறு. அவருடைய அந்த புனிதத்துவத்தினுடைய மகத்துவம் இன்றைக்கு நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற இந்த நாளில் நாமும் கூட இந்த உடலை காயப்படுத்தாமல், இந்த உடலை இச்சைக்கு உட்படுத்தாமல், தவறான பாதையில் இந்த உடலை செலுத்தாமல், மாறாக இது ஒரு புனிதத்தின் அடையாளம், நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் உறுப்புகளாய் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு உடலை புனிதத்தின் அடையாளமாக கருதுவோம். கிறிஸ்துவின் சாட்சியாக புனித மரிய குரட்சியினுடைய பரிந்து பேசுதலினால் இந்த நாளில் திகழ்வோமாக. ஆமீன். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. மேகங்கள் கூடிடவே வான்மழை
அருவியாகுமே, உன் அருளுக்கு சான்றாகுமே. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உன் அருளுக்கு சான்றாகுமே. இறைவா உம்மை போல் வார்த்தையை வாழ்வாக்கி, இறைவா உம்மை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரும் ஒன்று தா. இதய காணிக்கை இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மரிய குரத்தி எனும் புனிதையை கொண்டாடும் நாங்கள் உமக்கு கையளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய துன்ப போராட்டங்கள் உமக்கு உவப்பு அளித்தது போல இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாகிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித மரிய குரத்தி உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க உம் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராத உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியா நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. பலிப்பீடத்தில் எழுந்தருளுகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கையோடு உற்று நோக்குவோம். புனித மரிய குரத்தி இறந்தபோது அவருடைய புனித பட்டத்திற்கு ஏறக்குறைய 2.5 லட்சம் பேர் ரோமை மாநகரிலே திரண்டார்களாம். 20ஆம் நூற்றாண்டின் புனித ஆக்னஸ் என்று இவர் அழைக்கப்படுகிறார். இப்படிப்பட்ட புனிதையை நினைவு கூறுகிற இந்த நாளில் நமக்காக இரத்தம் சிந்திய இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுவோம். அவருடைய பாடுகள் மரணத்தை நினைவு கூறுவோம். இது நமக்காக, நம் மீட்புக்காக என்பதை உணர்ந்து இந்த பலியை ஒப்புக் கொடுத்து சிறப்பான விதத்தில் ஜெபிப்போமாக.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகொழியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குவந்தவர்களாய் வாழ்ந்தவர்கள், சிறப்பாக இன்று நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற இந்தியாவினுடைய அப்போஸ்தலரும் சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தினுடைய பாதுகாவலருமான புனித தோமையான் மற்றுமாக இருக்கிற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. அதிசய உணவே, அற்புத விருந்தே, ஆண்டவர் இயேசுவின் திருவுடலே, பேரன்பால் சிந்திய திரு ரத்தமே, என்னுள்ளே வாராயோ, உந்தன் இன்னுறவை தாராயோ. அதிசய உணவே, அற்புத விருந்தே, ஆண்டவர் இயேசுவின் திருவுடலே, பேரன்பால் சிந்திய திரு ரத்தமே, என் உள்ளே வாராயோ, உந்தன் இன்னுறவை தாராயோ. வானமுதே தீனமுதே, என்னுள் நிறைந்த பேரமுதே, அருளமுதே இதயமுதே, உனதாய் மாற்றும் உயிரமுதே. வானமுதே தீனமுதே, என்றும் நிறைந்த பேரமுதே, அருளமுதே இதயமுதே, உனதாய் மாற்றும் உயிரமுதே. அதிசய உணவே, அற்புத விருந்தே, ஆண்டவர் இயேசுவின் திருவுடலே, பேரன்பால் சிந்திய திரு ரத்தமே, என் உள்ளே வாராயோ, உந்தன் இன்னுறவை தாராயோ. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையை நோக்கி ஜெபம். அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே,
துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்கள் கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றுக்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி வாழ்வளிக்கும் நீரூற்றுகளுக்கு அவர்களை வழிநடத்திச் செல்லும். ஜெபிப்போமாக. இறைவா, புனித மரிய குரத்தி எனும் புனிதையை கண்ணிமை மறை சாட்சியும் ஆகியவற்றின் இரட்டிப்பு வெற்றியால் புனிதர்கள் மத்தியில் முடிசூட்டினீரே. இவ்வருளடையாளத்தின் ஆற்றலால் தீமை அனைத்தையும் நாங்கள் துணிவுடன் மேற்கொண்டு விண்ணகமாட்சிக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். புனித மரிய குரத்தியின் பரிந்துரையால் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நாமம் போதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன்னாமம் போதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயும் மேலாம் தாயுமே நீயே தமிழோ திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே தமிழோ திரவியமே. அன்பிலே அன்பிலே மாதா தன்னலமே அச்சமாதா. அன்பிலே அன்பிலே மாதா தன்னலமே அச்சமாதா. தாயினும் மேலான் தாயுமே நீயே தமிழோ திரவியமே. தாயினும் மேலான் தாயுமே நீ